லைஃப்ல ஒருத்தர் ஒரு தடவை தோக்கலாம், 2 தடவை தோக்கலாம், 3 தடவை தோக்கலாம், 51 வயசு வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்காரு. அவரு சாவ நேர்ல பார்த்திருப்பார்ல, தற்கொலை பண்ணிருப்பார்ல, அதுதான் இல்ல. 51வது வயதுல அவர் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ். நான் காஜா நவாஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடை போட்டு பொழைச்சிக்கலாம் பார்த்தா அதுவும் செட் ஆகல. பண்ணையில வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் பார்த்தா அதுவும் செட் ஆகல. பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம் பார்த்தா அதுவும் செட் ஆகல. சரி, அவருடைய சொந்த வாழ்க்கையிலாவது பிரச்சனை இல்லாம இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அவருடைய காதலையும் அவரை விட்டு போயிட்டாங்க. அடுத்து உடல் ரீதியா பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் இருக்கு. சோ அவருக்கு நரம்பு தளர்ச்சி நோயினால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்படி எண்ணற்ற சோதனைகளை கடந்து விடாமுயற்சியோடு அவர் வாழ்க்கையில போராடுறாரு. எல்லா ஃபீல்டையும் கால் வச்சு பார்த்துட்டாரு, ஒன்னும் பிரயோஜனம் தரல, எதுலயுமே சக்சஸ் கிடைக்கல. கடைசியில அவர் இறங்குனது அரசியல். அரசியல் இறங்குறாரு, பாலிடிக்ஸ்குள்ள இறங்குறாரு, சட்டசபை தேர்தல்ல போட்டிடுறாரு, அதுல படுதோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டசபை தேர்தலில் போட்டிடுறாரு, அதுக்கப்புறம் அவரு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் சும்மா இருந்தாரா? வைஸ் பிரசிடென்ட் பதவிக்கு போட்டிடுறாரு, அதுல ரொம்ப படு தோல்வி அடைகிறாரு. இதுக்கப்புறமும் அவருடைய முயற்சியை அவர் நிறுத்தவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய இலக்கை பெரிய அளவுக்கு வைக்கிறாரு. நான் பிரசிடென்ட் ஆக போறேன். பிரசிடென்ட் பதவிக்கு போட்டிடுறாரு, வெற்றி அடைகிறாரு. 1860 அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன். எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு முயற்சி. நம்மளா இருந்தா நம்ம இந்த வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு நம்ம வெறுத்து ஒதுங்கி இருப்போம். ஆனா விடாமுயற்சியோடு போராடி அந்த வாழ்க்கையில அவர் வெற்றி பெற்றதுனாலதான் இன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கனை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். நமக்கு நினைச்சது கிடைக்கல அப்படின்னா நாம விடாமுயற்சியோட போராடணும். அப்படி போராடணும் அப்படின்னா நிச்சயமா நாம நினைச்சதை விட மிக பெரிய ஒரு பொசிஷன்ல நாம இருப்போம். இந்த வரலாறும் நம்மை நினைவு கூறும், இந்த உலகமும் நம்மை நினைவு கூறும். நன்றி.